ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபின்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, மில்கி மஷ்ரூம் பெப்பர் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பால் காளான் இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. ஸோ ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இது ஆப்பம், சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். சாதத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 200 கிராம் மில்கி மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி இந்த குண்டா இருக்கிற இதோட ஸ்டெம்மோட ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு நல்ல அடிக்கணமான கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும். ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தீயை சிம்மில் வச்சு நல்லா இதை பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் விடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவு நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக வேணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குறகுறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். தீயை சிம்மில் வச்சுக்கலாம் மசாலா சேர்க்கும்போது. ஓகே, மசாலாலாம் இப்போ நல்லா ஆனியனில் பட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பால் காளான் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை ஒரு புரட்டி நல்லா கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. மசாலா எல்லாம் இந்த மஷ்ரூமில் பிடிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் சுடுதண்ணி விட்டுக்கலாம். விட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். நல்லா சூப்பராக இது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிட்டு நம்ம சூப்பராக நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரோஸ்ட் பருவத்துக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி வச்சோம்ல மசாலா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கிளறி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா அதை எடுத்து விட்டு நம்ம கிளறி இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். நம்ம பால் காளான் மிளகு வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். சாதத்துக்குமே வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி